சார் இதுக்கு பதில் சொல்லணும், ஓகேவா? ஒரு 41 வயசு ஆள் கேட்டாங்க என்கிட்ட, சார் அவங்க எங்கள் அப்பாவுக்கு சுகர் கிடையாது, அம்மாவுக்குமே சுகர் கிடையாது, அவங்க வெயிட்டும் நார்மலான வெயிட்டு தானே, சரியான உடல் எடை, வெயிட்டும் நார்மலாக இருக்காங்களா, 3 நேரம் வீட்டில் தான் சாப்பிடுவாங்களாம், 3 நேரமும் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்ட பிறகு கூட அவங்க சிகரெட் பழக்கமும் கிடையாதான், தண்ணி அடிக்கிற பழக்கமும் அது இருந்த பழக்கமும் இல்லையா. ஆனால் அவங்க செய்கிற தொழில் என்ன தெரியுமா? ஷாக் ஆயிருவீங்க. அவங்க கடலில் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாங்களாம், மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறாங்களாம். இப்போ வந்து சுகர் வந்திருக்கான், சுகர் வந்து மாத்திரையும் போட்டுட்ருக்காங்களாம், இன்சுலினும் போட்டுட்ருக்காங்களாம். நல்லா கேட்டுடுங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க? என்ன தொழில் பண்ணுறாங்க? கடலில் மீன் பிடிக்கிற தொழில். அப்போ எவ்வளோ எனர்ஜி இருக்கும், எவ்வளோ கடின உழைப்பு இருக்கும், அப்படிதானே? கடின உழைப்பு இருந்துச்சுன்னா சுகர் வந்திருக்கவே கூடாத. கடலில் மீன் தொழில் எவ்வளோ கடின உழைப்பு, 3 நேரம் வீட்டில் வேற சாப்பிட்றாங்க, சிகரெட் பழக்கம் கிடையாதான், மது அருந்த பழக்கம் கிடையாதான், அவங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் கிடையாதான். அப்புறம் ஏன் இவங்களுக்கு சுகர் வந்துச்சு? உடல் பருமனும் கிடையாது, சாதாரண வெயிட்டு. கேட்ட கேள்வி புரிஞ்சா இல்லையா? கடல்ல மீன் தொழில் எவ்வளோ கடின உடல் உழைப்பு. நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக எடுக்கல அப்படின்னா, 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தாலும் சரி, கடின உடல் உழைப்பு இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு சுகர் இல்லாமல் இருந்தாலும் சரி, சுகர் வர்றதுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் 3மே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? வீடியோ ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஒரு கொஸ்டின் கூட கேட்க போறேன். இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா, இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? சொல்லுங்களா. சரியா? சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க. இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட், 70 கிலோ வெயிட் குறைச்சிருங்க. 70 கிலோ, 120, 140, 70 கிலோ வெயிட் குறைந்த தம்பிக்கு நான் புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். அவ்வளோதான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க மறக்காம. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஷேர் பண்ணுங்க.